சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு கண்மணியே, இன்று என் பிள்ளையைக் காண இனிப்போடு வந்திருக்கிறேன் உன் இல்லம் தேடி. உன் இல்லம் தேடி உனக்கு இனிப்பான செய்தியை தர வந்திருக்கிறேன். விரைந்து வா, வந்து பெற்றுக்கொள். நீ கேட்கும் நொடியிலிருந்து நீ கேட்காததையும் பெறுவாய். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து உன் கைகளை என் முன் நீட்டினாலே போதும். நீ கேட்காதது அனைத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன் எடுத்துக்கொண்டு. பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம்.
சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. நன்றாக பேசி பழகுபவர்களெல்லாம் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து நம்பிவிடாதே யாரையும். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். என் மேல் முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பொக்கிஷமான குழந்தை நீ. தேடி கிடைத்த பொக்கிஷம் நீ. நீ உன்னுடைய குணநலன்கள் வேறு யாருக்கும், உன்னை தவிர வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. எதை செய்தாலும், எதை செய்ய நினைத்தாலும் அதை எப்பொழுதும் நம்பிக்கையோடே செய். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நடந்தே விடும். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத உருவமாகவோ அல்லது கண்ணுக்கு புலப்படாத சூட்சம உருவமாகவோ உன்னுடன் தான் இருக்கிறேன். இதை உணர்ந்து கொண்ட நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. உன் பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது. இந்த விடியலின் துவக்கத்திலேயே உனக்கு வாக்களிக்கிறேன், கேள். இனி உன் வாழ்க்கையில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உன்னை தாழ்த்தவே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல, உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்காகவே அது உன் வாழ்வில் நடக்கிறது. உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும்
செயல்படுத்து, நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப் போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை, காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. சத்தியமே சாயிநாதர் தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சாயிநாதரின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு நல்ல விடியலின் துவக்கமாகவே இருக்கும். உன் வாழ்வில் வீர நடை போட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திலும். உன் வாழ்வில் வேதனையெல்லாம் குறைந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் கூடி வரப்போகிறது. சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தா. என் நெஞ்சம் பதறி துடிக்கிறது. நீயும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் நடந்து முடிந்தவற்றை உன்னால் மறக்க முடியாமல் புலம்பி தவிக்கிறாய். நித்தமும் நீ கண்ணீர் விடுவதையும் மனவேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டதாக நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டதாக நீயே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை இப்படியேதான் போய்விடும் என்று நீயே தவறாக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தா,
எதுவுமே முடிந்து விடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? நான் இருக்கிறேன், அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நான் எங்கும் போய்விடவில்லை. உன்னுடைய முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைத்த வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ அந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் காத்திருக்கும் என் மகளுக்கு நான் புதிய வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். என் பொக்கிஷமான பிள்ளைதானே நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? பயப்படாமல் இரு, தைரியமாக இரு. உன் அப்பா இருக்கிறேன். உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் உற்றார் உறவினர் அனைவரையும் நான் பாதுகாப்பேன். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். அதை உன் சாயப்பாவாகிய நானே நிகழ்த்தி காட்டுவேன். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு வெற்றி எழுச்சியோடு நடைபெறப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும்.
அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ
இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும்.